சஞ்சய் காயின்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கரன்சி ஆட்டை போட்டிருக்கேன். ஒரு யுஎன்சி செட்டு போட்டிருக்கேன். பார்ப்போமா? அதில் 19 சிக்னேச்சர், 19 கிரவுனர் கையெழுத்து போட்ட செட்டு, 19 எண்ணம். 19 செட்டு எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாம் யுஎன்சி. 99% ஒரு நோட்டு தவிர பாக்கி எல்லாமே யுஎன்சி. ஆமாம், எல்லாம் விலை கூடுற நோட்டு இருக்குது. ஒரு 6-7 நோட்டு. 19 நோட்டு ஒரு செட்டு, 2 செட்டு கொடுத்துருக்கேன். பார்க்கலாமா? பாருங்கள். அப்படி பார்த்துக்கிட்டீங்களா? இந்த ஒரு நோட்டு தான், ஆனால் யுஎன்சி நோட்டு. நல்ல கையெழுத்தெல்லாம் பார்த்துக்குங்க. எஸ் ஜெகநாதன். அப்படி ஒவ்வொன்றா பாருங்கள். ஒரு நிமிஷம், காற்றுக்கு பறக்குது. எல்லாமே யுஎன்சி தான். இதில் நீங்கள் வாங்கினா 19 கட்டு வாங்கி ஒவ்வொன்றா எடுக்கணும். சரியா? பார்த்துக்குங்க. பின்னாடியும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் எல்லாம் ஃபுல் காணிக்கன்னா வீடியோ லென்த் ஆகும். அது உங்களுக்கும் இடைஞ்சல், எனக்கும் பிரச்சனை. பார்த்துக்குங்க. எல்லாமே யுஎன்சி தான். யுஎன்சி கரன்சி தான் எல்லாம். இது எல்லாமே இப்போ 250, 300, 400 இப்படி பல டைப்பில் இப்போ காணிச்சிது. இது இவ்வளோக்குள்ள இந்த செட்டுக்கெல்லாம் அந்த செட்டு உங்களுக்கு கிடைக்காது. 19 இங்கே வாங்க முடியாது யாராலையும். 19 கட்டு வாங்கினா தான், இல்லாட்டா டீலர் மாட்ட ஒன்று ஒன்றா நம்ம வாங்கணும். இது சேர்க்கணுன்னா. ஆமாம், இந்தளவுக்குள்ள கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்காது. பழசு வேணால் கிடைக்கலாம், யூஸ்டு நோட்டு கிடைக்கலாம், யுஎன்சி கிடைக்காது. எல்லாம் யுஎன்சி தான். பார்த்துக்கிட்டீங்களா? இது கொஞ்சம் விலை கூட்டின நோட்டுகள். கையெழுத்தை பார்த்து இல்லை பாருங்கள். அப்படி எல்லாமே யுஎன்சி தான். அப்படி பாருங்கள். யுஎன்சி நோட்டை பார்த்தாலே இதை புரிஞ்சுக்கலாம்ல. பாருங்கள். அதே கட்டு, அதே வருஷல்ல, அதே கட்டிலிருந்து இன்னொரு கட்டிலேருந்து அதே மாதிரி உள்ள நோட்டு இங்கே இருக்குது. அதே கட்டு தான் பாருங்கள். பார்த்துக்கிட்டீங்களா? அப்படி பாருங்கள். பத்தொம்பது நோட்டு சிக்னேச்சர் எல்லாம் யுஎன்சி தான். பார்த்துக்குங்க. அதே கிரவுனர்ஸ் அந்த 19 இருக்கிறது இதில் அப்படி இருக்கும். அப்படி பாருங்கள். 2 செட்டு எல்லாமே யுஎன்சி தான் கொடுத்துருக்கேன். சரியா? 2 கட்டு இருக்குது, 2 செட்டு, 2 செட்டு யுஎன்சி செட் இருக்குது. இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டு. 19 எண்ணம். 19 இப்போ இடைக்காலத்தில் யாரும் வீடியோ போட்டது கிடையாது. 5, 10 அப்படி போடுவாங்க. நம்ம 19 செட்டு 19 கட்டு வாங்கி இதில் இருக்க அதே ரிப்பீட் நம்பர் அங்கேயே இருக்கும்.
ஆமாம், எல்லாம் கெட்டிலேருந்து எடுத்தது தான். இதுலேயே இருக்கும். எக்ஸாம்பிள் காமிச்சு தரேன் பாருங்கள். 32 அது இந்த கட்டில் 32 இருக்கா, இதில் 31 இருக்கா, இப்படி தான் ஒரே கையெழுத்து. இது எல்லாமே அப்படி தான் எடுத்திருக்காரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பார். எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் தான் கொடுத்தாரு. இந்த எல்லாமே கெட்டிலேருந்து எடுத்தது தான். எல்லா நோட்டும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு தேவைன்னா தனி வீடியோ உங்களுக்கு நான் அதை வச்சு போட்டு தரேன். சரியா? 19 சிக்னேச்சர் செட்டு, யூஎன்சி செட்டு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இன்னொரு காரணம் சொல்லித்தரேன். விலையை நான் சொல்ல மாட்டேன் இதுக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு நாளையிலேருந்து இருக்க முடியாது, பாத்ரூம் கூட போக முடியாது. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். கிழிஞ்ச ஒரு 100 ரூபா, அதை கிழிஞ்ச 1 ரூபா, 2 ரூபா இதெல்லாம் போட்டுக்கிட்டு கேட்பாங்க. இதுக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒட்டினது கிழிஞ்சது எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துடும். எனக்கு வாட்ஸ்அப் நிறைஞ்சு போகும். பாத்ரூம் போக முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே நடக்காது. அதனால் உங்களுக்கு தேவை உள்ளவங்க 2 செட் இருக்குது, தேவை உள்ளவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நான் அடுத்தாப்பில் ஃபுல் கட்டு வருஷப்படி 10 நோட்டு எடுத்து வச்சுருக்கேன். சரியா? பார்த்துக்குங்க. 68, 69 அப்படி பாருங்கள். 12, 13, 14, 15, 16, 17 அப்படி. இது என்ன நோட்டுனா மயில் நோட்டு கட்டு. இது ஒரு நண்பர்கிட்ட வாங்கினேன். அவருக்கு 15 நோட்டு இதில் இல்லை, பாக்கி 85 நோட்டு இருக்குது. 15 நோட்டை அவர் எடுத்துட்டாராம், தெரியாமல் அதை எடுத்துட்டார். ஃபஸ்ட்டில் எடுத்துட்டாராம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஏதோ சில்லறை தேவைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னாரு. பார்த்துக்கிட்டலாம். ஃபுல் கட்டிலேருந்து தான் அதில் 10 எண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த நோட்டுக்கு ரொம்ப விலை கொடுத்துச்சுப்போம். எக்ஸிபிஷனில் ஒரு நோட்டுக்கு 100, 110க்கு விற்காங்க ஒரு நோட்டுக்கு. அது இப்படி கெட்டில் உள்ளதில்லை, பொதுவாக விற்காங்க. மயில் நோட்டுனாலே விலை கூடுதல் தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு நோட்டுக்கு 90 ரூபாய் கொடுத்துருக்கேன். 90 ரூபாய் கொடுத்துருக்கேன். இது கெட்டுக்கு 10,000 ரூபா இருக்குது. இப்போ 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. கெட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. சரியா? அடுத்து மகாராணா பிரதாப் ஒரு செட்டு பார்த்துக்குங்க. இப்படி செட்டெல்லாம் வாங்கி வைங்க. வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழிஞ்சாலே இதுக்கெல்லாம் 6,000, 7,000, 10,000 ஆயிரும். ஆமாம், அந்த செட்டுக்கு விலை கூடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம காயின் வாங்க வைக்கிறதோட செட்டு ரேர் காயின். இந்த ரெண்டுக்கும் தான் நமக்கு வருஷத்துக்கு வருஷம் கூடிகிட்ருக்கு. இந்த செட்டுலாம் இடைக்காலத்தில் இப்போ யாருமே வீடியோவில் போடலை. மகாராணா பிரதாப் செட்டு எனக்கு ஒன்று தான் கிடைச்சி. இல்லைன்னா ஒரு 5-6 பீஸு செட்டை வாங்கி வச்சுருந்துருப்பேன். ஒன்று தான் கிடைச்சி. யார் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். ஒரே செட்டு தான் இருக்குது. ஒரு செட் தான் கிடச்சி. ஏன்னா எடுக்கும்போது 4-5 தான் எடுப்பேன் எப்போவும். இது ஒன்று தான் கிடச்சிது நம்மகிட்ட. அவர்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு. டீலர்கிட்ட வாங்கினேன். உங்களுக்கு தேவைன்னா யாரும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு ஃபஸ்ட் இஷ்யூ பாருங்க. கையில் எனக்கு கண் அவ்வளோ இதாக தெரியாது. அதுதான் உங்களை சிக்னேச்சரில் நல்லா பார்த்துக்குங்க. நல்ல கண்டிஷன், ஃபுல் கண்டிஷன். கவர்லாம் இருக்குது, நல்ல ஃபுல் கண்டிஷன். வேறு எதுவும் கரை ஒன்றுமே இராது. இந்த வாட்டர் மார்க்லாம் இருக்கும். சரியா? உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த உருவா செட்டெல்லாம் நீங்கள் வாங்கி வைங்க. வாங்கி வச்சு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கிடைக்கணும்னா சிலப்போ இந்த 19 செட்டு இந்த 19 செட்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் 19 இடத்துக்கு போக வேண்டி வரும். இல்லாட்டா 19 டீலர் மட்டும் நீங்கள் கேட்க வேண்டி வரும். அவங்ககிட்ட இல்லாட்டி இராது. ஒன்று இருந்தால் இன்னொன்று இராது. ஆமாம், 19 கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒரே போஸ்ட்டில் அங்கே வந்துடும். சரியா? நீங்களே யாரும் சொல்லுங்கள், 19 யாரும் போட்டிருக்காங்களான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனாட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. சாயங்காலத்துக்கு ஒரு காயின் வீடியோ போடலாம்னு நினச்சிருக்கேன். ஒரு 7 மணிக்கு முடிஞ்சால் போட்டு விடுதேன். சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.